ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரஸ் ஃபுட் ப்ளீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பீர்க்கங்காய் கூட்டு தான் பார்க்க போகிறோம். இந்த பீர்க்கங்காய் கூட்டு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசை, சப்பாத்தி, இட்லி, சாதம் எல்லாத்துக்கு கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. விட்டமின் சி அண்ட் இஓ அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 பீர்க்கங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூடவே வந்து 2 கைப்பிடி கடலப்பருப்பு, 1 கைப்பிடி பைத்தம்பருப்பு வச்சு நல்லா 2 வாட்டி கழுவிட்டு சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுருக்கு ஒரு 1/2 hour. அந்த 1/2 hourக்குள்ளே நம்ம காயெல்லாம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பார்க்கலாம். இப்போ காய் நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு இப்படி பாக்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது கூடவே வந்து 2 தக்காளி, 1 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். 4 பல்லு பூண்டு, 2 கொத்து கறிவேப்பிலை. இது இருக்கட்டும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற பீர்க்கங்காயை எடுத்து அந்த பருப்போடவே சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து நீங்கள் தண்ணி வந்து கூட குறைச்சலாம் வச்சுக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். அது எல்லாமே வற்றிடும். இப்போ வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சோண்டு எண்ணெய். இதெல்லாம் வந்து இது பொங்கி வரும் இல்லையா, பொங்கி வழியாமல் இருக்கிறதுக்காக நம்ம போடுறோம். இப்போ ஒரு 5 விசில் வந்து நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்தாச்சு. இப்போ நம்ம கேஸ்ல ரிலீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு. நம்ம இன்னும் தாளித்து அது வேக வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வரும். இப்போ பாருங்கள், ஒரு 3/4 வேக்காடு மாதிரி இருக்குது. ஆனால் அதில் வேக வச்சோம்னா இன்னும் குழஞ்சிடும். இப்போ தாளிச்சிடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை விட்டுருக்கோம். இந்த எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிய விடலாம். இது கூடவே வந்து ஒரு 4 பல்லு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டுடலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டு நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கோல்டன் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ 2 கொத்து கறிவேப்பிலை இதில் போட்டுடலாம். இது ஒரு லைட்டாக ஒரு 10 செகண்ட் நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் போட்டுடலாம். இந்த தக்காளி லைட்டாக 30 செகண்ட் ஃப்ரை பண்ண பிறகு நம்ம இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அந்த பருப்புலேயே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். இந்த மிளகாய் தூளில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். தனியா, மிளகாய், சீரகம், மிளகு, வெந்தயம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கோம். அதுவே குழம்பு மிளகாய் தூள். இப்போது இந்த தக்காளி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு, பீர்க்கங்காய் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது இதில் விட்டுடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு நம்ம பார்க்கலாம். அதுக்கு இன்பிட்வீன் கேப்பில் வந்து நம்ம ஒரு கைப்பிடி தேங்காய், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் சீரகம் இதையும் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. இப்போ குழம்பு கொதிக்கிறத பார்த்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை ஊற்றிடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இது நல்லா கொதிச்ச பிறகு நம்ம இப்போ தேங்காய் ஊற்றிடலாம். தேங்காய் போட்டோன்னே இந்த குழம்பு வந்து டேஸ்ட்டும் அதிகமாகிடும். குழம்பு வந்து நல்லா திக்னஸ் அதிகமாகிடும். நம்ம சாப்பாடுலாம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கு கூடவே சாப்பிடலாம். ரைஸ் கூடவும் சாப்பிடலாம். இப்போ நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போ பார்க்கலாம். பாருங்க, இப்போ எவ்வளோ திக்னஸ் ஆயிடுச்சு. தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வத்திடுச்சு.
அவ்வளோதான். இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, குழம்பு ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், குழம்பு வந்து நல்லா தண்ணி வந்து வந்துடுச்சு. உங்களுக்கு தண்ணி வந்து உங்களோட இஷ்டம். நீங்கள் வந்து அதிகமாக வச்சுக்கலாம், கம்மியாகவும் வச்சுக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். இப்போ நான் வந்து ரைஸ் கூட சாப்பிட்றேன். நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய், see you.